ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு படை டிஃபென்ஸ் அகாடமி. ரயில்வே தேர்வு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 2 குட் நியூஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுல ரெண்டாவது செய்தி ஒரு நல்ல செய்தி. முதல் செய்தி நல்ல குட் நியூஸ் தான். ஓகேங்களா, ஒரு சின்ன ஒரு குட் நியூஸ். ஓகேங்களா, என்ன அப்படின்னா RRB NTPC அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் எழுதிருப்பீங்கல்ல, அவங்களுக்கான அப்டேட் தான். ஓகேங்களா, அவங்களுக்கான ஆன்சர் கீ ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, அப்போ ரீசெண்டா RRB உடைய யூஜி அண்டர் கிராஜுவேட்ல 7ஆம் தேதி 8ஆம் மாசம் ஆகஸ்ட்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் கம்ப்ளீட்டா முடிஞ்சிட்டு அதோடைய ரெஸ்பான்ஸ் ஷீட் தான் ஆன்சர் கீ மாதிரி விடுவாங்க. வியூவிங் கொஸ்டின் நீங்க என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு ரிலீஸ் ஆகுது. ஓகேங்களா, இது வரைக்கும் உங்களுக்கு இன்னொரு 5 நாள் டைம் கொடுப்பாங்க. எதுக்காக அப்படின்னா அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்றதுக்காக. ஓகே, பேமெண்ட் விண்டோ க்ளோஸ் ஆயிரும், ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா, உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க என்னென்ன கொஸ்டினுக்கு என்னென்ன ஆன்சர் மார்க் பண்ணிருந்தீங்க, அது கரெக்டா தப்பாங்கிறது நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது ஒரு குட் நியூஸ். ஓகேங்களா, RRB கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சில விஷயங்களை வேகமா தான் செயல்பட்டு இருக்காங்கிற விஷயத்துக்கு அடுத்து ரெண்டாவது ஒரு நியூஸ் என்னன்னா, நல்ல நியூஸ், நோட்டிபிகேஷன் வந்திருக்கு RRB-ல. ஓகேங்களா, RRB-ல தொடர்ந்து நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம். NTPC ஆல்ரெடி RPF, PC, SI, அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா குரூப் டி, NTPC-ல அண்டர் கிராஜுவேட் வந்திருந்தது. இப்ப அடுத்ததாக ஒரு நோட்டிபிகேஷன் செக்ஷன் கண்ட்ரோலர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்க்கு வேகன்சி வந்திருக்கு. ஓகேங்களா, இது 2025 உடைய 4வது நோட்டிபிகேஷன் இது. ஓகேங்களா, ஏன்னா RRB-யை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 வருடங்களாக நிறைய நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. எக்ஸாம் தள்ளி போனாலும் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா, தொடர்ந்து படிப்பதற்குரிய ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ நோட்டிபிகேஷன் டேட் வந்து இன்னைக்கு பப்ளிஷ் ஆயிருக்குது. ஓகேங்களா, ஆன்லைன் அப்ளிகேஷன் 4ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. க்ளோசிங் டேட் வந்து 14/10. ஓகேங்களா, அடுத்த மாசம் அக்டோபர் 10 வரைக்கும் க்ளோசிங் டேட் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஆஸ் யூஷுவல் எல்லாமே ஃபார்மெட் எல்லாம் அதே தான். இனிஷியல் பே, ஓகேங்களா, பே லெவல் 6ல இருக்கும். 35,000 ஸ்கேலு. ஓகேங்களா, ஏஜை பொறுத்த வரைக்கும் 20ல இருந்து 33 வயசு வரைக்கும் எலிஜிபிள். டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி 368 தான். ஓகேங்களா, ரொம்ப பெரிய நம்பர் ஆஃப் வேகன்சி கிடையாது. இதுதான் 368 ஓரளவுக்கு இந்த போஸ்டிங்க்கு தேவையான ஒரு வேகன்சி. ஓகேங்களா, மேற்படி முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு எக்ஸாம் பேட்டர்ன், குவாலிஃபிகேஷன் தான் முக்கியமான விஷயம். ஓகே, அந்த குவாலிஃபிகேஷன் லாஸ்ட் அனெக்சர்ல கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அந்த பாருங்க, ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அண்டர் கிராஜுவேட்டுக்கு 93 அப்புறம் பிறந்தவங்க. இந்த ஏஜ் கன்ஃபியூஷன் வந்து இதை பாத்துக்கோங்க. இது ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது ஃபார் OBC, SC, ST எல்லாருக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. ஓகேங்களா, மேற்படி ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அனெக்சர் ஏல கொடுத்துருக்காங்க. இப்பதான் நான் அனெக்சர் ஏ பார்த்தேன். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கிராஜுவேட், அவ்வளவுதான். ஓகேங்களா, UGC-யால ரெகனைஸ் பண்ணப்பட்ட ஒரு கிராஜுவேட் இருந்தாலே போதும். ஓகேங்களா, இதுதான் எக்ஸாம் குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா, மேற்படி எக்ஸாம் உடைய பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூசுவல் மேக்ஸிமம் அது நார்மலா தான் இருக்கும். இது எக்ஸாம் பேட்டர்ன்ல என்ன இருக்குங்கிறத காமிச்சிடுறேன். எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் CBT லெவல் எக்ஸாமினேஷன் தான். ஓகேங்களா, 120 கொஸ்டின்ஸ், 120 மினிட்ஸ், 2 மணி நேரம், 100 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூசுவல் எப்பவும் போல நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஓகேங்களா, என்ன சார் டாபிக் அப்படின்னா எப்பவும் போல மேக்ஸ். ஓகேங்களா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங். ஓகேங்களா, மேக்ஸ்ல 2 பார்ட் ஆஃப் மேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ரீசனிங் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செக்ஷன் வைஸ் சொல்லும் போது அனலிட்டிக்கல் மேத்தமெட்டிக்கல் கேப்பபிலிட்டி 60 மார்க்ஸ், லாஜிக்கல் கேப்பபிலிட்டி 20 மார்க்ஸ், மென்டல் ரீசனிங் 20 மார்க்ஸ் சொல்லிட்டு மொத்தமா 100 நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இங்க வந்து GS விஷயத்துக்கு இடம் இல்லை. ஓகேங்களா, GS இங்க இல்லை. ஓகேங்களா, அதை நான் திருப்பி சொல்லிடுறேன். சரிங்களா, ஏன்னா இங்க அதுக்கு பதிலாக வந்து ரீடிங் காம்படிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ரீடிங் காம்படிஷன், லாஜிக்கல் ரீசனிங் கொடுத்துருக்காங்க, மென்டல் ரீசனிங் கொடுத்துருக்காங்க. டேட்டா அனலிட்டிக்கலை பொறுத்த வரைக்கும் வென் டயக்ராம் கொஞ்சம் வித்தியாசமான சிலபஸா இருக்கு. அந்த போஸ்டிங் ரெலவெண்டான சிலபஸ் நினைக்கிறேன். ஓகேங்களா, லாஸ்ட் அனெக்சர்ல தான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அனெக்சர் ஏல கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் கீழே PDF வைக்கிறேன். நோட்டிபிகேஷன் டீட்டெயிலா பாக்குறவங்க பாத்துக்கோங்க. என்னென்ன இடத்துல எவ்வளவு வேகன்சி கொடுத்துருக்காங்க பாத்துக்கோங்க. ஓகேங்களா, என்னென்ன ஜோனுக்கு, உதாரணத்துக்கு சென்னை ஜோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்ரிசர்வ்டுக்கு 3 வேகன்சி தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டோட்டலா 5 வேகன்சி சென்னை ஜோனை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, ரைட். குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. கிராஜுவேட் டிகிரி ஃப்ரம் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் இட்ஸ் ஈக்குவலியன்ட், அவ்வளவுதான். ஓகேங்களா, ஜஸ்ட் ஒரு கிராஜுவேட் இருந்தாலே போதும். வேகன்சி கம்மியா இருந்தாலும் ரயில்வே எக்ஸாம் தொடர்ந்து படிக்கிறவங்க மாணவர்களுக்கு இதை படிக்க. ஓகேங்களா, தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. நம்ம யூடியூப் சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ணிருக்கு. குரூப் டிக்கான அடுத்தடுத்த வீடியோஸும் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, தேங்க்யூ.